Kalian nekat gak ke pub ni Muhammad? Allah. நீங்க பாக்குற இந்த வீடியோ இந்த உலகத்துல எந்த லொகேஷன்ல எடுக்கப்பட்டதுங்கிறது தெரியல. ஆனா இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது ஒரு கார்ல இருக்கக்கூடிய டேஷ் கேமராலங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. காரணம் வில்லேஜ்ல ஒற்றையடி பாதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரோட்ல தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதுல அந்த நடு ரோட்ல பயங்கர உயரமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்துல ஒயிட்டா மனிதோட உருவத்துல நடு ரோட்ல நிற்கக்கூடியது இது என்னன்னு தெரியுமா குழப்பத்தோட தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பொதுவா இந்த கார் ஓட்டினவங்களுக்கு அமானுஷ்யத்து மேல நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் வித்தியாசமா தெரிஞ்ச அந்த உருவத்தை பாத்தீங்கன்னா இவங்க நேரடியா போய் கார் மூலமா தாக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்ல கார்ல இடிச்சிட்டு பயங்கர ஃபாஸ்டா போய்கிட்டே இருந்திருக்காங்க. கார்ல இடிப்படக்கூடியது இது என்னங்கிறது சரியா தெரியல. ஆனா இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா சூனியக்காரன் இல்லனா சூனியக்காரியா தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. டாம் அப்புறம் சோஃபிங்கிற ஒரு கப்பல்ஸ் நைட் டைம்ல பயங்கர எக்ஸைட்மெண்டா அந்த ரோட்ல கார்ல டிராவல் பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. ஆடுகளையொட்டியில பகுதிக்கு பக்கத்துல ரோட்ல போகக்கூடிய இவங்க அங்க பார்க்கக்கூடிய எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல ரோடு ஓரமா பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. உடனே காரை நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல என்னதான் இருக்குங்கிறத கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கும் அந்த இடத்துல என்னதான் இருக்குங்கிறது சரியா தெரியாதனால சரி காட்டுல என்ன பொதுவா சிங்கம் புலியா இருக்க போது இது கண்டிப்பா ஒரு நாயா தான் இருக்குன்னு சொல்லி அதை கிட்டக்கு போய் பாத்துருக்காங்க. ஆனா இது அவங்க கிட்ட போய் பார்த்துட்டு பயங்கர ஃபாஸ்டா பயந்துகிட்டே ஓடி வந்திருக்காங்க. அப்படி அந்த இடத்துல அவங்க என்னதான் பார்த்தாங்கிறது தெரியல. ஆனா அடிப்பட்ட நிலைமையில ஒரு நாய் தான் கிடக்குன்னு சந்தேகப்பட்டு தான் கிட்ட போய் பார்த்திருக்காங்க. ஆனா இவங்களே பயங்கரமா பயந்து போற அளவுக்கு அந்த இடத்துல என்னதான் இருக்குங்கிறத அவங்கள கேட்டா மட்டும்தான் தெரியும். நீங்க பாக்குற இந்த வீடியோ மிட் நைட்ல கார்ல போன சில பேர்னால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இவங்க ரொம்ப நேரமா அந்த ரோட்ல டிராவல் பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனா இவங்களுடைய காரை தவிர வேற எந்த ஒரு வெஹிக்கிளுமே அந்த ஒரு ரோட்ல போகல. இந்த ஒரு சமயத்துல அவங்க கார்ல போக போக அவங்களுக்கு முன்னாடி ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பேய்னு சொல்லி சந்தேகப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனா கிட்ட போக போக தான் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அது பெண்ணோட உருவத்துல இருந்திருக்கு. ஆனா பர்டிகுலரா போகிற இதுக்கு தலையே இல்லைன்னு தான் சொல்லணும். பயங்கர இருட்டா இருக்கக்கூடிய அந்த இடத்துல வெளிச்சம் பட்டதுமே அந்த இடம்லாம் நல்லாவே தெரியுது. ஒருவேளை இவங்க ஒரு நார்மல் பெண்ணா இருந்திருந்தாங்கன்னா அந்த லைட் வெளிச்சத்துல இவங்க நல்லாவே தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா தலையே இல்லாம தெரியக்கூடியது இது கண்டிப்பா பெண்ணா இருக்கலாமாங்கிற கேள்வியும் ஸ்ட்ராங்கா எழுந்திருக்கு. வெட்டிங் ஈவெண்ட்டுக்கு டெக்கரேஷன் பண்ண வந்த சில ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு அவங்க பண்ண வேலையெல்லாம் போட்டோ எடுத்து அண்ட் வீடியோ எடுத்து அவங்களுடைய சூப்பர்வைசருக்கு அமைச்சிருக்காங்க. அப்படி எடுத்து அவங்களுடைய வீடியோல வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ எடுக்கக்கூடிய அந்த நபரும் அந்த இடத்துல நேராவே இருந்திருக்காரு. ஆனா அவருடைய கண்ணுல அந்த உருவம் சிக்கவே இல்ல. கண்டினியூஸா வீடியோ எடுக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தக்கூடிய இந்த நபர் அந்த இடத்தை கண்டினியூஸா வீடியோ எடுத்திருக்காரு. அதன் பிறகு இந்த வீடியோ பார்த்த சூப்பர்வைசர் அந்த இடத்துல யார் நிக்கிறாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போதைக்கு அந்த இடத்துல ஒர்க்கர்ஸ் யாருமே இல்லங்கிறதையும் இந்த வீடியோ எடுத்து அந்த நபரை வீடியோ எடுத்து முடிச்சுட்டு லாஸ்டா அந்த இடத்துல லாக் பண்ணிட்டு இவர் தான் போயிருக்காரு. ஆனா அந்த இடத்துல தெரிஞ்சது மட்டும் என்னங்கிறது அந்த நபருக்கே தெரியலையும். சவுத் கரோலினால பேர்க்லேல தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா பயங்கர விபத்துக்குள்ளான அந்த பிளேஸ போலீஸ்லாம் ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல பயங்கர டிராபிக் ஜாம் கூட ஆகிடுச்சு. லைவ் டெலிகாஸ்ட்ல போய்கிட்டு இருந்த இந்த காட்சியில பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய பிளாக் கலர் ஷேடோ ஏதோ ஒன்று மூவ் ஆயிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு. பட்ட பகல்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல என்னதான் மூவ் ஆனச்சுங்கிறது தெரியல. ஆனா இந்த வீடியோ பத்தி குறிப்பிட்டு சொல்லணும்னா எக்ஸாக்டா அந்த கேமராவுக்கு முன்னாடி தான் போய்கிட்டே இருந்திருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய போலீஸோ இல்லனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய போட்டோகிராஃபரோ இதை நேராவே பார்க்கல. அவங்க பட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா லைவ் டெலிகாஸ்ட்ல போகக்கூடிய இந்த காட்சியை பொதுமக்கள் தான் பார்த்திருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோல பயங்கர ஃபேமஸான ஒரு கான்செப்ட் நடத்துறதுக்காக அந்த இடத்துல எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு சமயத்துல அந்த கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் கையை மேல் தூக்கி அசைச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆரம்பத்துல இவர் என்னதான் பண்றாருங்கிறது யாருக்குமே புரியல. ஆனா இவருடைய கையசைவுக்கு தகுந்தாற் போல அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூச்சிகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா அசைய செஞ்சிருக்கு. இது மட்டும் இல்ல அவர் ஏதோ ஒரு கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த கமாண்ட் எல்லாம் பார்த்து அது ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. பொதுமக்களிடையே இப்படி வித்தியாசமா பண்ணக்கூடிய இந்த நபர் யாருங்கிறது தெரியல. ஆனா இந்த நபர் பண்ணக்கூடியதுக்கெல்லாம் அந்த பூச்சிகள் அசையறதெல்லாம் இது இயற்கையாவே நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நார்வேல இருக்கக்கூடிய பல அடுக்குமாடி கட்டடங்கள்ல இருந்து யாரோ ஒருத்தங்கள் மூலமா தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு.
ஏன்னா பால்கனில நின்னுகிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இது கூடவே வானத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பார்த்திருக்காங்க. அப்போதைக்கு வானத்துல தெரிஞ்ச அது ரொம்ப நேரமா அப்படியே இருந்திருக்கு. இது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல இதை பார்த்து அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஏரோப்ளேன் தான் ஏதோ வானத்துல போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதன் பிறகு அவங்க உற்று நோக்கி கவனிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருந்ததாவும் கொஞ்ச நேரத்துல அது டக்குன்னு மறைஞ்சு போனதா சொல்லி தான் இந்த வீடியோவை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் சம்பந்தப்பட்ட எத்தனை வீடியோக்களை பார்த்திருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டா தான் இருக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் அக்டோபர் 13, 2024 வருஷம் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா லேட் நைட்ல அந்த ஸ்ட்ரீட்ல யாரோ ஒருத்தங்க நடந்து போயிருக்காங்க. அப்போதைக்கு அவங்களுடைய ஸ்ட்ரீட்டோட எண்ட்ல பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் மூவ் ஆனதாவும் அது பார்க்கிறதுக்கு லைட்டோட வெளிச்சத்திலேயே பயங்கர பிரகாசமா தெரிஞ்சதுனால இந்த வீடியோ எடுத்திருக்காரு. இது மட்டும் இல்ல, இந்த உருவத்தை பார்த்த ஒரு நாய் ரொம்ப நேரமா தூரத்துல இருந்து குலைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி வித்தியாசமா தெரிஞ்ச இந்த உருவம் எப்படி ஜூம் பண்ணி பார்த்தாலும் இது என்னங்கிறது தெரியல. ஆனா இது மனிதர்களோட சக்திக்கு அப்பாற்பட்டதுங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. இது மட்டும் இல்ல, இந்த உருவத்தை நேரா பார்த்த அந்த நபர் என்ன சொல்றாருன்னா இது எக்ஸாக்டா பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பெண்ணோட உருவத்துல மூவ் ஆனதாவும் ஒரு பெண் வெண்மை நேரத்துல ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போனா அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த உருவம் இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு. நீங்க பாக்குற இந்த வீடியோல ஒரு சின்ன குழந்தை விளையாடுறத பார்த்த இந்த குழந்தையோட அப்பா இந்த வீடியோ எடுத்திருக்காரு. ஆரம்பத்துல இது ஒரு நார்மல் வீடியோ தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எடுத்த வீடியோவை மறுபடியும் செக் பண்றப்பதான் வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு சிக்கி இருக்குது. அதன் பிறகுதான் அவருக்கே தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்த குழந்தை என்னமோ சாதாரண முறையில தான் அந்த இடத்துல விளையாண்டுகிட்டு இருந்திருக்கு. ஆனா இதற்கு மத்தியில அந்த குழந்தைக்கு பின்னாடி பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகி போயிருக்கு. அதுலயும் ஒயிட் கலர்ல போகக்கூடியது இது என்னங்கிறது தெரியல. இது மட்டும் இல்ல, இந்த வீடியோ ரெக்கார்ட் செஞ்சது எக்ஸாக்டா அவங்களுடைய வீட்டுல தான் ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண அந்த நபர் என்ன சொல்றாருன்னா அவருடைய வீட்டுல இப்படி யாருமே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதே சமயத்துல அவருடைய வீட்டுல அவரையும் அவருடைய ஒய்ஃபை தவிர வேற யாருமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா வித்தியாசமா தெரிஞ்ச இந்த உருவம் அவங்கள பயங்கரமா கதிகலங்க வச்சுதான் சொல்லியிருக்காங்க. யூகேல ஏப்ரல் 23, 2020 வருஷம் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா வானத்துல பட்ட பகலே அதுவும் பயங்கர பிரகாசமா இருக்கக்கூடிய சில வெளிச்சங்கள் தெரிஞ்சிருக்கு. அதுலயும் சின்ன சின்ன டாட்டா தெரியக்கூடியது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வானத்துல கண்டினியூஸா மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. இந்த வீடியோவை எத்தனை முறை ஜூம் பண்ணி பார்த்தாலும் இது என்னங்கிறது தெரியல. ஆனா இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வானத்துல ட்ரோன்ஸ் கண்டினியூஸா பறந்துகிட்டே இருந்திருக்கலாம். அப்படி ட்ரோன்ஸை கீழே இருந்து நம்ம வானத்தை பாக்குறப்ப அது பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா என்னத்தை தான் வானத்துல ட்ரோன்ஸ் பறந்தாலும் அது பாக்குறதுக்கு இப்படி இருக்கிறதுக்கு சான்சஸே கிடையாது. அதுலயும் சின்ன சின்ன டாட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த வெளிச்சம்லாம் கண்டினியூஸா வானத்துல மூவ் ஆகிட்டே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பா தான் இருக்கணுங்கிறத நெட்டிசன்ஸ் எல்லாம் சொல்ல செஞ்சிருக்காங்க. அதுலயும் பட்ட பகலையே நட்சத்திரம் மாதிரி தெரியக்கூடியது இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கூடயும் மேட்ச் ஆகல.